வணக்கம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அகிலா கணேஷ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை விஜய் கணேஷ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை விஜய் திரையரங்கில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருந்த படம் நின்றதால் விரக்தியடைந்த ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். கள தகவல்கள். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுக்கோட்டையில் 2 திரையரங்கில் இன்று கோட் திரைப்படம் திரையிடப்பட்டது. காலை 9 மணிக்கு 2 திரையரங்கில் கோட் திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் விஜய் திரையரங்கில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமானது. அதற்கு ரசிகர்கள் டார்ச்சை அடித்து ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு சரியாக காலை 9 மணிக்கு கோட் திரைப்படம் வெளியிடப்பட்டது. ஆரவாரத்துடன் ரசிகர்கள் திரைப்படத்தை பார்த்து வந்த நிலையில் இடைவெளிக்கு முன்பாகவே மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக திரைப்படத்தை திரையிடுவது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளானதுடன் திரையரங்கிற்குள் விரக்தியுடன் காத்திருக்கின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய 1 மணி நேரம் ஆகும் என்பதால் திரையரங்கு நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் எந்த காட்சியில் படம் தடைபட்டதோ அந்த காட்சியில் இருந்தே படத்தை பார்த்து விட்டதை தான் செல்வோம் என கூறி ரசிகர்கள் திரையரங்கில் காத்திருக்கின்றனர். முதல் காட்சியை காண வந்த ரசிகர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக படத்தை முழுவதுமாக பார்க்க முடியாமல் போவது ஏமாற்றம் அளிப்பதாக கூறுகின்றனர். இந்த தொழில்நுட்பம் காரணமாக இன்று 5 காட்சிகள் திரையிடப்பட்ட நிலையில் 12 மணி காட்சிகளை ரத்து செய்வதாக திரையரங்கு நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு உண்டான தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள் அந்த ஏற்கனவே ஆன்லைன் மற்றும் நேரடியாக எடுக்கப்பட்ட டிக்கெட்டுக்கான தொகைகளை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் தானாகவே ரீஃபண்ட் செய்யப்படும் என திரையரங்கு நிர்வாகம் தெரிவித்திருக்கும் நிலையில் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு மத்தியில் திரும்பி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.